வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் தெரியாமல் கூட யாரிடமும் சொல்லிடாதீங்க, முன்னேற்றமே இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே சில விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து விடுகிறோம். அப்படி தேவையில்லாமல் பேசப்படும் வார்த்தைகளும் வெளியில் சொல்லப்படும் தனிப்பட்ட தகவல்களும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக மாறும் என்பதே பலரின் அனுபவம். குறிப்பாக சில முக்கியமான விஷயங்களை யாரிடமும் தெரிவிக்காமல் பாதுகாத்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதி, வளர்ச்சி மற்றும் நல்ல மாற்றங்கள் தொடரும் என்று கூறப்படுகிறது. கடவுளிடம் மனமாற வைக்கும் கூடிய வேண்டுதல்கள் தனிப்பட்டவை. அவற்றை பிறரிடம் கூறாமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் பிரார்த்திப்பதே சிறந்தது என கூறப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் வேண்டுதல் பலிக்கும் என்ற நம்பிக்கையும் வலுப்பெறுகிறது. அதேபோல் வீட்டில் நடைபெறவுள்ள திருமணம், பூஜை, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உறுதியான பிறகே பிறருக்கு தெரிவிக்க வேண்டும். முன்கூட்டியே கூறுவது தடைகள் அல்லது தாமதங்களை உருவாக்கலாம். கணவன் மனைவி இடையிலான அன்பு, புரிதல், கருத்து வேறுபாடு மற்றும் சண்டைகள் போன்றவை குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயங்கள். இவற்றை வெளியில் பகிர்வதால் குடும்ப அமைதி குலைய வாய்ப்புள்ளது. அதனால் இவ்விஷயங்களை தம்பதியருக்குள் மட்டுமே பேசி தீர்த்து கொள்வது நல்லது என அறிவுறுத்தப்படுகிறது. தனது பொருளாதார நிலை, சம்பளம், வரவு செலவு கணக்கு, தொழிலில் கிடைக்கும் லாபம் அல்லது ஏற்படும் நஷ்டம் போன்ற விஷயங்களை அனைவரிடமும் கூறுவது அவசியமில்லை. தேவையற்ற பொறாமை, தவறான ஆலோசனைகள் மற்றும் மன அழுத்தம் உருவாகக்கூடும் என்பதே இதன் காரணமாக கூறப்படுகிறது. மேலும் வீடு, நிலம், தங்க நகை போன்ற பெரிய முதலீடுகள் தொடர்பான விஷயங்களை வாங்கும் முன் வெளியில் கூறாமல் இருப்பது சிறந்தது. முடிவு உறுதியான பிறகே அறிவிப்பது மன அமைதியை தரும் என்று நம்பப்படுகிறது. தாய்மை அடைந்த செய்தியும் குறைந்தது 3 மாதங்கள் வரை வெளியில் கூறாமல் இருப்பது பாதுகாப்பது நல்லது என பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது. இது தாய்க்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணமே இதற்கு காரணமாகும். மொத்தத்தில் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் தேவையில்லாமல் வெளியில் கூறாமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாளுவதே நன்மை தரும் என்று ஆன்மீகவாதிகள் தெரிவிக்கின்றனர்.